முதலாம் அற்புதம். கானா ஊரில் கச்சாடி நீரை கனிரசமாக மாற்றியது இயேசுவின் முதலாம் அற்புதம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவர் வளர்ந்த நாசரேத்தின் வடக்கே 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த கானா ஊர். நாத்தான்வேலை சந்தித்த பின் 3ஆம் நாள் இயேசுவை நாத்தான்வேலின் ஊராகிய கானா ஊரில் ஒரு கல்யாணத்திற்கு அழைத்திருந்தனர். அவருடைய தாய் மரியாளும் வந்திருக்கிறார். இயேசுவும் அவரின் சீடர்களும் வந்திருந்தாலோ எனோ திருமண விழாவில் கூட்டம் சற்று அது கூடுதலாகவே இருந்தது. முதலாம் அற்புதமே மங்களகரமாக ஒரு திருமண வீட்டில் நடைபெறுகிறது. யூத திருமண விழாவில் கலந்து கொள்வது நமக்கு ஒரு இனிய அனுபவம். யூத திருமணங்கள் அக்காலத்தில் 1 நாள் 2 நாளில் முடிவு பெறாது. குறைந்தது 7 நாட்கள் பூரணமாய் விழா நடைபெறும். திருமணத்துக்கு அழைக்கப்பட்டோர் அதை ஒரு பெரும் பேராக பாக்கியமாக கருதுவர். பிரபுக்கள் மற்றும் ராஜா வீட்டு திருமணங்களில் வாசலிலே நாம் தாம்பூலம் தந்து வரவேற்பது போல இலவசமாய் புத்தாடை, அதாவது மேல் வஸ்திரம் கொடுத்து வரவேற்பர். புது ஆடை என்றால் அளவெடுக்கணும், துணியை வெட்டணும், டெய்லரிடம் தைக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் என்ற ரீதியில் மேல் அங்கியை போர்த்தி கொண்டு இடைக்கச்சை, அதாவது பெல்ட் போட்டு இடுப்பில் இறுக்கிக் கொள்ள வேண்டியதுதான். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் விழாவில் எல்லோரும் ஒரே யூனிஃபார்ம் அறிந்திருப்பர். நம் ஆண்டவர் சொன்ன உவமையில் ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் பந்தியில் அமர்ந்திருப்பதை ராஜா விசாரித்த காட்சியை நினைவில் கொள்வோம். அப்படின்னா கல்யாண உடை அணியாமல் விருந்தில் அமர்ந்திருந்தவன் முன்வாசல் வழியே இலவசமாய் கிடைக்கும் மன்னரின் ஆடை அணிந்து உள்ளே வராமல் அலட்சியமாய் எகிரி குதித்தோ பின்புறமாகவோ திருட்டுத்தனமாய் உள்ளே வந்திருக்கலாம். திருடனாய் கூட இருக்கலாம். அதனாலதான் அப்படி ஒரு தண்டனையை ராஜா தீர்ப்பாக அளித்தார். இப்ப புரியுது. திருமண அரங்கில் ஆங்காங்கு மேசைகளை சுற்றி வட்டமாய் உட்கார வேண்டும். கோப்பைகளில் திராட்சரசம் குடிக்க குடிக்க அன்லிமிட்டடா ஊத்தி கொண்டே இருப்பார்கள். கசப்பு கீரையும் தந்தூரி ஆட்டுக்கறியும் மேசையின் மத்தியில் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும். மெல்லிய கோதுமை மாவில் சுட்ட சுக்கா ரொட்டிகளை நம் முன் வைக்கின்றனர். ரொட்டியை பிட்டு மையத்தில் இருக்கும் கீரையை, கசப்பு கீரை தான், கொஞ்சம் அள்ளி ஒரே வாயில் போட்டுக்கொள்ள வேண்டும். கல்யாண சாப்பாட்டை நம்மால் சாப்பிட முடியாவிட்டாலும் திராட்சரசத்தை ஒரு கை பார்க்கலாம். விருந்தின் பாதியில் திராட்சரசம் குறைவுபட பந்தி பருமாறுபவர்களிடையே பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. விருந்தினர் அறிந்தால் அவமானம் என்பதால் செய்வதறியாமல் திகைத்தனர். ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று இயேசு சொல்ல, வேலையாட்கள் அவரின் சொற்படி தண்ணீரால் 6 ஜாடிகளை நிரம்பி வடியும் அளவிற்கு நிரப்பினர். அவைகளிலிருந்து மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொடுங்கள் என்று சொல்ல, ஒரு சின்டாக்ஸ் டேங்க் நிரம்பக்கூடிய அளவில் உயர்தர திராட்சரசம் எல்லோரும் திருப்தியாகும் அளவிற்கு பரிமாறப்பட்டது. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயம். இத்திருமண மகிழ்ச்சி பரலோக பரவசத்திற்கு ஒரு முன்னோடி எனலாம்.